நான் ஒரு வெறித்தனமான பாலையா ஃபேன். சொல்லும் போது எவ்வளவு கர்வமா இருக்குன்னு. பாலையானாலே நமக்கு ஞாபகம் வர்றது அவளோட ட்ரோல்ஸும் மீம்ஸும் தான். சில பேர் வன்மத்தை மனசுல வச்சுட்டு ட்ரோல் பண்ணுவாங்க, அது வேற விஷயம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாலையாவோட ட்ரோல்ஸ் வீடியோ கிடையாது. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வரலாற்றில் மறைக்கப்பட்ட ஒரு உண்மை சம்பவம். நடந்தது என் குற்றமும் பின்னணி. தமிழ் தண்ணி குடிச்சிட்டு பிறந்த உடம்பு இது. 1980களில் பாலையாவும் விஜயசாந்தியும் தொடர்ந்து 7 படங்களில் ஹீரோயினா நடிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது NT ராமாராவுக்கு ஒரு செய்தி வருகிறது. பாலையாவும் விஜயசாந்தியும் லவ் பண்றாங்க, கூடிய விரைவிலே கல்யாணம் பண்ண போறாங்கன்னு செய்தி வருது. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? அவளுக்கு செருப்பு போட்டு விடுறது, அவளுக்கு பூ வாங்கி கொடுக்கறது, அவளுக்கு பொட்டு வச்சு விடுறது, அவளுக்கு நெக்லஸ் போட்டு விடுறது, ஒரு ட்ரெஸ் வாங்கி அவளை போட சொல்றது, இதெல்லாம் தான்டா காதல் கண்ணா. அவளே போடுறது, அவளை எப்படியெல்லாம் போடுறது, அவளை எங்க வச்சு போடுறது, அவளுக்கு என்ன டைம்ல போடுறது, அவளுக்கு எந்த நேரத்துல போடுறதுன்னு சொல்லி யோசிக்கிற பாத்தியா? அதுதான் காஞ்சி. ஆடி போயிட்டாரு. அப்போது ஆந்திராவோட சீஃப் மினிஸ்டரா இருந்த NT ராமாராவ். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? The Telugu Desam Supremo Mr. N.T. Ramarao took over as the Chief Minister of Andhra Pradesh on the 12th of December at a public function. ஆமாங்க, NT ராமாராவ் நடிகர் மட்டும் இல்ல, ஆந்திர பிரதேசத்துல அசைக்க முடியாத சீஃப் மினிஸ்டராவும் இருந்தவர். உண்மையிலேயே நான் இதெல்லாம் ஏதோ பணம் வாங்கிட்டு பேசுறேன்னு சத்தியமா நினைக்க வேண்டாம். பாலையா கிட்ட லவ் பண்ணாத, விட்டுடு அப்படின்னு சொன்னா கேட்க போற ஆளே கிடையாது நம்ம ஆளே. பொம்பளை சோக்கு பொம்பளை சோக்கு ஏண்டா? ஐயோ, நான் பயோடேட்டால எழுதுறா போஷட். அதை தெரிஞ்சுக்கிட்ட ராமராவ் நேரடியா விஜயசாந்திய கூப்பிட்டு பாலையாவும் நீயும் காதலிக்கிறதாகவும் திருமணம் செய்ய போறதாகவும் செய்தி எனக்கு வந்துருச்சு. இவ பொம்பளை ரவடியாச்சே. லா பாயிண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேசுவாங்க சகல. அது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியாது. ஆனால் எந்த காரணத்திற்காகவும் நாங்க வெளியில இருந்து பொண்ணு எடுக்க மாட்டோம். எங்க சொந்தத்துல மட்டும்தான் பொண்ணு எடுப்போம். குறிப்பா அதுவும் எங்க ஜாதியில மட்டும்தான் பொண்ணு எடுப்போம்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. నన్ను చూడాలంటే చౌకోడ నా పర్మిషన్ కావాలరా. சொல்ல மட்டும் கிடையாது, ஒரு வார்னிங்கும் கொடுத்துட்டாரு. இதுக்கு மேல இந்த காதல் தொடர்ந்தா உனக்கும் நல்லதில்ல, உன் சினிமா வாழ்க்கைக்கும் நல்லதில்ல அப்படின்னு மிரட்டி அனுப்பியிருக்காரு. இன்னைக்கு என் அப்பா தான் என்ன தெய்வம். இதை புரிந்து கொண்ட விஜயசாந்தி அப்படியே பாலையாவை விட்டு விலகி விட்டார். பாத்தீங்களா, சில்றங்கறத கன்ஃபார்ம் பண்றான். பாலையாவுக்கோ ஒன்றும் புரியவில்லை, ஏன் விஜயசாந்தி நம்மை விட்டு விலகி செல்கிறார் அப்படி என்று. அவ்வளவுதான், நம்ம முடிச்சு விட்டீங்க போங்க. அப்பா எல்லாரும் எனக்கு தெய்வம், குரு எல்லாமே எனக்கு அப்பா தான். நாட்களும் ஓடுகின்றது. ஒரு வழியாக பாலையா அவங்க அப்பா பேச்சை கேட்டு அவர் பார்த்த பொண்ணான வசுந்தரா தேவி என்ற பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறார். அவர்களுக்கு 3 குழந்தையும் பிறக்கிறது. ஏன் சார் அழுகுறீங்க? மொக்க அம்மனா எப்படி சொல்லு? சிங்கம்ல. விஜயசாந்தியும் ஸ்ரீனிவாச பிரசாத் என்ற ஆணை திருமணம் செய்து கொள்கிறார். దేవదాస్ సార్, మీరెందుకు నాకు ఇవన్నీ చేస్తున్నారు? பாலையா காதலுக்கு வேட்டு வைத்த அவங்க அப்பா NT ராமாராவ் 1996 72 வயதில் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போகிறார். இவனை கொன்னிடலாமா? பாலையாவுக்கோ நிம்மதி பிறந்தது. தகப்பா, என் காதலுக்கு நீ செய்த துரோகத்திற்கு கிடைத்த தண்டனைதான் இது என்று மன நிம்மதி அடைந்தார். இத்துடன் இந்த காதல் கதை முடிவுக்கு வருகிறது. சொல்றேன்,
அப்படியா? ரொம்ப சந்தோஷம். இந்த கதையை நான் வாய்க்கு வந்தபடி சொல்லவில்லை. அவரை நேரில் பார்த்து வளர்ந்தவரான குட்டி பத்மினி அம்மா அவர்களே ஒரு நேர்காணலில் அவரே சொல்லி இருக்கிறார். ஆடவாళ్ళ మీద ఎందుకడా చేవేస్తావు, அவருக்கு வந்து கேர்ள்ஸை வந்து தொடவே கூடாது, பொம்பளைங்களை மேலே ஏன்டா கை வைக்கிற அப்படின்ட்டு பட்டு பட்டு பட்டுன்னு வச்சிருவாரு. ஸோ அதையும் நீங்கள் பாருங்கள். அவர் காது கேட்டுது. இந்த மாதிரி பாலகிருஷ்ணா அவர்களும் விஜயசாந்தி அவர்களும் ஒருத்தர் வந்து நேசிக்கிறாங்க, கல்யாணமே பண்ணிக்கிட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு அவருக்கு தெரிஞ்ச உடனே என் தலைவனை பத்தி பேசுறதுக்கு ஒரு வீடியோ பத்தாது, இன்னும் 2-3 வீடியோ கூட போடலாம். பட் பார்ப்போம். என்ன எழவி அது.